ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் கான்செப்ட்டோட வந்த லாக்டவுன் அப்படிங்கிற படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற எந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ படத்துக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கதையோட மெயின் கேரக்டர் அனிதா அப்படிங்கிற பொண்ணு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு அனிதாவோட ஃப்ரெண்டு சொப்னா அவளை ஸ்கூட்டில கூட்டிட்டு வந்து அவங்க காலனி கிட்ட ட்ராப் பண்றா. அனிதா அப்பவே ரொம்ப சோகமா இருக்கா. சொப்னா அவகிட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அனிதா. நீ இப்படி சோகமா இருக்காம எப்பவும் போல நார்மலா இரு. இல்லனா உங்க பேரண்ட்ஸுக்கு உன் மேல சந்தேகம் வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு அனிதா, எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்குடி. நீயும் என்ன தனியா விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கு சப்னா, நீயும் பயப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு தைரியம் சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்புறா. அனிதாவோட லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? தன் பேரண்ட்ஸ் கிட்ட அவ என்னத்த மறைக்கிறா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டோரி கொஞ்ச நாள் பின்னாடி ஃபிளாஷ்பேக்கு போகுது. கட் பண்ணா அனிதாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அனிதாவோட ஃபேமிலியில அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி நிக்கிதா, அப்புறம் பாட்டி இருக்காங்க. அனிதாவோட அப்பா ரமேஷ் ஒரு பெரிய வெல்டிங் ஃபேக்டரியில வேலை செய்றாரு. ரமேஷுக்கும் அனிதாவும் நிக்கிதாவும் உயிர் மாதிரி. அவங்களுக்கு எந்த குறையும் வைக்காம பாத்துக்கிறாரு. அனிதா படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, அனிதா வேலைக்கு போகணும்னா அவங்க பேரண்ட்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, அனிதா அதே ஊர்ல தான் வேலை செய்யணும். பக்கத்து ஊருக்கு போறதோ இல்ல நைட் ஷிஃப்ட் வேலைகளுக்கோ போகக்கூடாது. அதனால அனிதா அதே ஊர்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா எந்த வேலையும் அவளுக்கு செட் ஆகல. இருந்தாலும் டெய்லி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கா. அதே ஏரியால இருக்கு ஜீவான்ற பையன் அனிதாவை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த லவ் விஷயத்த அனிதா கிட்ட சொல்ல பயந்துட்டு அவளை தூரத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஜீவா தன்னை ஃபாலோ பண்றத அனிதாவும் கவனிப்பா. ஆனா கண்டுக்க மாட்டா. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ரமேஷ் வேலை செய்யற வெல்டிங் ஃபேக்டரிக்கு அதே ஃபேக்டரியில வேலை செய்யற சிவாவோட பொண்ணு சந்தியா வரா. அவ தன் அப்பா கிட்ட, அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிவா, இவ்வளோ பணம் இப்போ என் கையில இல்லைம்மா, 2 3 நாள்ல அரேஞ்ச் பண்றேன். நீ இன்னைக்கு காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சந்தியா விடாம, பணம் கட்டலைன்னா காலேஜ்குள்ள விட மாட்டாங்கப்பா அப்படின்னு அழுது சொல்றா. இதையெல்லாம் பார்த்து அந்த ஃபேக்டரி ஓனர் ராகவா அங்க வந்து விஷயத்த கேட்கிறாரு. நம்ம படிக்காததுனால தான் இப்படி கஷ்டப்படுறோம்டா. பசங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சந்தியாவுக்கு பணம் கொடுத்து காலேஜ்ல ஃபீஸ் கட்ட அனுப்பி வைக்கிறாரு. அப்ப ராகவா, ரமேஷ் அண்ட் சிவா கிட்ட, நம்ம ஊர்ல எல்லாரும் வெல்டிங் ஷாப் நடத்துறாங்க. நீ உன் பொண்ணு டாக்டர் படிக்க வைக்கிறது அவசியமான எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. ஆனா நாளைக்கு டாக்டர் கோர்ஸ் முடிச்சு என் பொண்ணு டாக்டரா வெளியே வரும்போது அவங்களே ஷாக் ஆவாங்க. என் பொண்ணுனா எனக்கு உயிர். அவளுக்காக என் உயிர் கூட கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. ரமேஷும் அவரை சமாதானப்படுத்துறாரு. சில நாட்கள் ஓடுனதுக்கு பிறகு ஒரு நாள் ராகவாவுக்கு அவங்க ஒய்ஃபை ஃபோன் பண்ணி, நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவா ரமேஷையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வருது. ராகவோட பொண்ணு குமாரி சத்யோங்கிற பையனை லவ் பண்றாளாம். 2 பேரும் மேஜர் ஆனதுனால ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இந்த விஷயம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்களால தன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு இருக்கு. அதனால அவங்க பேரண்ட்ஸுக்கு போலீஸ் மூலமா வார்னிங் கொடுத்து, அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு குமாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பா. இத கேட்ட ராகவாவும், அவங்க ஒய்ஃபும் ரொம்ப உடைஞ்சு போறாங்க. அப்ப போலீஸ் குமாரியையும், அவங்க ஹஸ்பண்ட் சத்யத்தையும் அங்க கூப்பிடுறாங்க. குமாரிய பார்த்த அவங்க அப்பா, "உன்ன மகாராணி மாதிரி வளர்த்தோம்மா. இப்படி பண்ணிட்டியே! இதெல்லாம் தப்பு. எங்க கூட வா" அப்படின்னு அழுது கெஞ்சுறாரு. ஆனா குமாரி தன் பெற்றோர்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம, "இனிமேல் என் ஹஸ்பண்ட் சொல்றத மட்டும் தான் கேட்பேன்" அப்படின்னு சொல்றா. சத்யம் பார்க்கவே ஒரு ரவுடி மாதிரி இருக்கான். ராகவா அழுதுட்டே, "சின்ன வயசுல இருந்து உன்னை என் நெஞ்சில வச்சு வளர்த்தேன்டா செல்லம். இவன் உனக்கு செட் ஆக மாட்டான். என் பேச்ச கேளு, எங்க கூட வந்துரு" அப்படின்னு அவங்க கால்ல விழுந்து அழுதாலும், குமாரி அத கொஞ்சமும் கண்டுக்காம சத்யத்தோட அங்கிருந்து போயிடுறா. இத பார்த்து குமாரியோட பேரண்ட்ஸ் ரொம்பவே கதறி அழுவுறாங்க. இத பார்த்த ரமேஷுக்கு பயம் வந்துருது. எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன பண்றது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நடுங்கி போயிடுறாரு. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்த ரமேஷ் நடந்ததெல்லாம் தன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அழுது புலம்புறாரு. பெத்த அப்பான்னு பார்க்காம ஃபேஸ்புக்ல பழகுன அந்த ரவுடி கூட பொண்ணு ஓடி போயிட்டாலே. பாரு சுதா, நம்ம பொண்ணுங்கள பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாரு. அதை கேட்ட அவரோட ஒய்ஃப், நம்ம பொண்ணுங்க 2 பேரும் தங்குங்க. நம்ம அவங்கள நல்லபடியா வளர்த்துருக்கோம். என்னைக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இதையெல்லாம் அங்கேயே நின்றுட்டு இருந்த அனிதாவும் கேட்டுட்டே இருக்கா. மறுநாள் அனிதா மறுபடியும் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வீட்டுக்கு வரா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு மீரா போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்றா. பேச்சுக்கடையில, "நீ இப்போ எங்க ஜாப் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மீரா, "எங்க வீட்ல தான்மா. எங்க பேரண்ட்ஸ் நைட் ஷிஃப்ட் பக்கத்து ஊர் வேலைலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க கம்பெனில ஏதாவது வேகன்சி இருந்தா சொல்லு" அப்படின்னு அனிதா கேட்குறா. அதுக்கு மீரா, "சரி, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ளாட்டுக்கு வா. உனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் தான் உனக்கு ஜாப் பார்த்து தருவார்" அப்படின்னு சொல்ல அனிதா ரொம்ப ஹாப்பியாகி ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்றா. அனிதா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜீவா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவகிட்ட வரான். "அனிதா, என் பேர் ஜீவா. 3 வருஷமா உன்னை லவ் பண்றேன். ஆனா நீ என்னை கண்டுக்கிட்டதே இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா எங்க வீட்ல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அனிதா கோவமா, "நீ என்ன ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆல்ரெடி எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு.
ப்ளீஸ் இனிமே என்ன ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஜீவாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் அனிதா தன் அம்மா கிட்ட ஒரு ஜாப் விஷயமா ஃப்ரெண்டு மீராவை பார்க்க போறதா போய் சொல்லிட்டு கிளம்புறா. கட் பண்ணா அனிதா மீராவை பார்க்க போயிட்டு இருக்கும்போது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு சொப்னா ஃபோன் பண்றான். எங்க இருக்கேன்னு கேட்குறா. அனிதா மீராவை ஜாப் விஷயமா பார்க்க போறேன்டி. அப்புறம் இன்னைக்கு என்ன லவ் பண்றேன்னு ஒருத்தன் வந்து சொன்னான் பாத்தியா அப்படின்னு நடந்தது சொல்றா. அதுக்கு சொப்னா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருக்கும். உன்னை வயசா கேட்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு பேசிட்டு மீராவை பார்த்ததும் கால் பண்ண சொல்றா. அனிதா நேரா மீராவை போய் பார்க்கறா. மீரா அவகிட்ட உனக்கு ஜாப் தரப்போற பர்சன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பீச்சுக்கு பக்கத்துல நடக்கிற ஒரு பெரிய பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறா. அங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா சப்னாக்கு ஃபோன் பண்ணி இங்க எல்லாரும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கடி. இதெல்லாம் நான் சினிமால மட்டும்தான் பார்த்திருக்கேன். இது வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு. இங்க ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி சொல்றா. அதுக்கு சப்னா அப்படியா அப்போ இந்த ஒரு நைட்டு அந்த உலகத்துல நீயும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அனிதாவுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துடுது. ஆல்ரெடி எங்க அம்மா நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. நைட்டு வீட்டுக்கு போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சொப்னா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் கான்ஃபரன்ஸ்ல அனிதாவோட அம்மாவை லைனுக்கு வர வச்சு பேசுறா. வீட்ல தனியா இருக்கிற சொப்னா அனிதா இந்த நைட்டு என் கூடவே இருக்கட்டும், அவளை இருக்க சொன்னா உங்களை கேட்க சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. இதை கேட்டு அனிதாவோட அம்மா அனிதா கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்றாங்க. ஃபோன் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறது தெரியாம அனிதா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட உடனே அம்மா சரி இந்த நைட்டு சொப்னா கூடவே படுத்துட்டு காலையில வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்டு சொப்னா குஷியாகி அனிதா பிளான் சக்சஸ், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா ஆனா பத்திரமா இரு அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல மீரா சொன்ன பிரதீப் அங்க வந்துட மீரா அவனை அனிதாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றா. பிரதீப் அனிதா கிட்ட எங்க கம்பெனில ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு, அடுத்த மாசம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அடுத்த மாசமே அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அனிதா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. அப்புறம் அனிதாவையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. அவளுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்காம இது ஒன்றும் வயன்லாம் இல்லை குடி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. வேற வழி இல்லாம அனிதா வயனை ஃபுல்லா குடிச்சிடுறா. அதே பார்ட்டிக்கு வந்த ஜீவாவோட ஃப்ரெண்டு ஜீவாக்கு ஃபோன் பண்ணி ஏய் நீ லவ் பண்ற பொண்ணு ரொம்ப பவ்யமானவன்னு சொன்னியே, எங்க பார்ட்டியில் அவ ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கா, வந்து பாருடா அப்படின்னு சொல்றான். ஜீவாவும் அங்க வந்து அனிதா குடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அனிதா நல்லா குடிச்சு மடியில விழுற அளவுக்கு போயிட மீராவும் பிரதீப்பும் அவளை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில அனிதாவுக்கு போதை தெளிஞ்சதும் வீட்டுக்கு வரா. ஆனா அப்பவும் அவளுக்கு போதை சரியா தெரியாததால மறுபடியும் தூங்கிடுறா. இப்படியே 2 மாசம் ஓடி போகுது. ஒரு நாள் பிரதீப் அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி அனிதா, 1 மந்த் லேட் ஆயிடுச்சு, இப்போ எங்க கம்பெனில ஜாப் வேகன்சி இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோ, மந்த்லி 40K சேலரி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அனிதா ரொம்ப ஹாப்பியாகி அதே விஷயத்த வீட்டுல சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராகவா தான் பொண்ணு ஞாபகமாவே ஃபேக்டரிக்கு கூட போகாம வீட்லயே இருக்காரு. இதை கேள்விப்பட்டு ரமேஷ் தான் ஃபேமிலியோட ராகவா வீட்டுக்கு போய் அவருக்கு தைரியம் சொல்றாரு. அப்ப ராகவா அனிதாவை பார்த்து இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அனிதா டிசிஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு அங்கிள், அடுத்த மாசம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டு ராகவா உங்க அப்பா உன்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டார், அவருக்கு மட்டும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அடுத்த சீன்ல சில நாள் அனிதா ரொம்ப டயர்டாகவும் இருமலோடவும் இருக்கா. இதை பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்க சொல்றாங்க. அனிதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு ரொம்ப கோவமாவும் டென்ஷனாகவும் வீட்டுக்கு வந்து நைட்டு முழுக்க எதையோ நினைச்சு யோசிச்சு கவலைப்படுறா. மறுநாள் காலையில பாத்ரூம்க்கு போய் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் வருது. இதை பார்த்து அனிதாவோட மைண்டு பிளாக் ஆகி ஷாக்ல அப்படியே நின்னுடுறா. செகண்ட் ஒப்பீனியனுக்காக வேற 2 டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறா. அவங்களும் அனிதாவை செக் பண்ணிட்டு ஸ்கேனிங் ரிசல்ட்ஸும் பார்த்துட்டு இவளை 10 வாரம் கன்சீவா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட அனிதா ஷாக் ஆகி போறா. எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, நான் யாரு கூட ஃபிசிக்கலாவே இருந்ததில்ல, அப்ப நான் எப்படி பிரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு யோசிச்சுட்டு துடிக்கிறா. நேரா சொப்னாவை போய் பார்த்து விஷயத்த சொல்றா. சொப்னா ஷாக் ஆகி உனக்கே தெரியாம எப்படி நடக்கும், உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க அனிதா நிஜமாவே எனக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியலடி, அன்னைக்கு மீரா கூட பாட்டிக்கு போனோம்ல அங்கதான் ஏதோ நடந்திருக்கணும், ஏன்னா அங்கதான் நான் தனியா இருந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. சொப்னா கோவமா உன் மேல ஒருத்தன் விழுந்தா கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறா. நான் குடிச்சு மயங்கி விழுந்துட்டேன், அந்த மயக்கம் தெளியவே எனக்கு 2 நாள் ஆச்சு அப்படின்னு அனிதா சொல்றா. அப்படியா வா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இதை பண்ணவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொப்னா சொல்றான். ஆனா அனிதா பயந்துட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவனை பிடிச்சி இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன, அப்ப இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலா அழுறா. சரி சரி நீ அழுகாத, வா டாக்டர் கிட்ட போய் அபார்ஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அனிதாவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன அதே டாக்டர் கிட்ட சொப்னா கூட்டிட்டு போறான். டாக்டரை பார்த்ததும் அன்னைக்கே நீ பிரெக்னன்ட்னு சொன்னனே, அப்ப நீ நம்பாம கோச்சுக்கிட்டு போனேன், இப்போ ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. சொப்னா பதறி போய் மேடம் அவ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, இது எதிர்பாராத விதமா நடந்துடுச்சு, இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சா செத்துருவாங்க, ப்ளீஸ் மேடம் நீங்களே அவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு கெஞ்சுறா.
ஆனா டாக்டர் அப்படிலாம் பண்ண முடியாது. அது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கருந்து அனுப்பிச்சிடுறாங்க. வேற ஒரு டாக்டர் கிட்ட போனாலும், பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்து மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க காலனி பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு போய் மணின்ற பையன்கிட்ட அபார்ஷன் டேப்லெட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு மணி அந்த டேப்லெட்ஸ் தப்பா ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு போட்டா உயிருக்கே ஆபத்து வந்துடும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க முடியாது. போய் டாக்டர கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆனதும் சொப்னா அனிதாவ அவங்க வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, நாளைக்கு எப்படியாவது டேப்லெட் வாங்கிடலாம். நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு போறா. மறுநாள் காலையில எந்திரிச்ச அனிதா டிவில வர பிரேக்கிங் நியூஸை பார்த்து கதற வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறா. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக 21 நாள் லாக்டவுன் அப்படின்னு பிஎம் மோடி அறிவிக்கிறாரு. இதை பார்த்து அனிதா உடனே சப்னாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போறா. சில நாளா அனிதா ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பாக்குற அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இப்படியே 3 நாள் ஓடி போகுது. அப்புறம் சொப்னாவும் அனிதாவும் சேர்ந்து மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப் மணி கிட்ட போய் எங்க கேட்டாலும் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அழுது கெஞ்சுறாங்க. அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மணி ஒரு டாக்டர் ஃபோன் நம்பரை கொடுத்து இவர்கிட்ட போய் பேசுங்க, உங்க வேலை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அனிதாவும் சொப்னாவும் அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் இப்போ ஏதாவது எத்தனாவது மாசம் அப்படின்னு கேட்க அனிதா 3வது மாசம் சார் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாதான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். ஆப்ரேஷனுக்கு 30,000 ரூபாய் செலவாகும், பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பவே 30,000க்கு எங்க போறதுன்னு சொப்னா கேட்க அனிதா வேற வழி இல்லாம எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அனிதா தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி எப்படியோ 10,000 ரூபாய் ரெடி பண்றா. அனிதா ஃபோன்ல யார்கிட்டயோ பணம் கேட்டு பேசுறத கேட்ட அவங்க பாட்டி உனக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க அனிதா என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு போய் சொல்றா. அதை பார்த்த பாட்டி தான் சேர்த்து வச்சிருந்த 5,000 ரூபாவை அவகிட்ட கொடுக்குறா. சொப்னாவுக்கு ஃபோன் பண்ணி 15,000 ரெடி பண்ணிட்டேன்னு அனிதா சொல்ல சொப்னா தான் கிட்ட இருக்கிற 5,000 சேர்த்து மொத்தம் 20,000 ரூபாவை டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா டாக்டர் மிச்சம் 10,000 கொடுத்தாதான் சேஃபா ஆப்ரேஷன் பண்ண முடியும். போயிட்டு அந்த பணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மிச்சம் 10,000 ரூபாயை எப்படியாவது ரெடி பண்ணணும். அனிதா தன்னை ஜாப் சேர சொன்ன பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன், 10,000 பணம் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். பிரதீப்பும் பணத்தை அனுப்பி வச்சிடறான். அனிதா பணம் கேட்கறத அவங்க தங்கச்சி நிக்கிதாவும் கேட்டுடுறா. மறுநாள் காலையில இன்னைக்கு நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த பிரச்சனை தீர்ந்துடும்னு ரொம்ப ஹாப்பியா அனிதா கிளம்பி போறா. ஆனால் ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் பார்த்தா போலீஸ் பேரிகேட் போட்டு அடிச்சிருக்காங்க. போலீஸ் கிட்ட கேட்டா அந்த டாக்டர் ரவிச்சந்திரனுக்கு கொரோனா வந்துருச்சு, ஹெல்த் கேம்புக்கு மாத்திட்டோம், யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அனிதா நல்ல குழிஞ்சு போறா. அப்போ அங்க அதே டாக்டர்கிட்ட வேலை செய்யற கம்பவுண்டர் குணா போறதை பார்த்துட்டு அவங்க வழி மறிக்கிறாங்க. குணா அவங்க கிட்ட உங்களுக்கு அபார்ஷன் தானே பண்ணணும், டாக்டர் கிட்ட தர வேண்டிய மீதி 10,000 ரூபாவை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அபார்ஷனுக்கு வேண்டிய டேப்லெட்ஸும் பிரிஸ்கிரிப்ஷனும் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். வேற வழி தெரியாம அனிதாவும் சொப்னாவும் தங்களோட மீதி பணத்தை குணா கிட்ட கொடுத்துட்டு அவனும் சாயந்தரம் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு போயிடுறான். ஆனா சாயந்தரம் அங்க போய் பார்த்தா குணாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அங்க விசாரிச்சா யாருக்கும் குணாவை தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அனிதா கதறி அழுது வீட்டுக்கு திரும்புறாங்க. தினமும் அனிதா வெளியே போயிட்டு சோகமா வரதை பாக்குறவங்க அம்மா இவ்வளோ நேரம் எங்க போயிட்டு வர, யாரு கூட சுத்துற அப்படின்னு கோவமா கத்துறாங்க. அனிதா எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தாலும் அம்மா நம்பாம இன்னும் கோவப்பட ஒரு கட்டத்துல அனிதாவும் அம்மாவை எதிர்த்து பேசிடுறா. கோவப்பட்ட அம்மா அவளை அடிக்க போக அனிதாவோட அப்பாவும் பாட்டியும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அனிதா அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடிடுறா. அங்க தனிமையில உட்காந்து யோசிக்கும் போது இந்த உண்மையை என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க செத்துருவாங்க, என்னால இந்த வழியை இனி தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா அவங்க தங்கச்சி நிக்கிதா இதை பார்த்து கத்து பேரண்ட்ஸ் ஓடி வந்து அனிதாவை காப்பாத்துறாங்க. அம்மா அழுதுகிட்டே ஏமா இப்படி பண்ண, இனிமே ஒன்னு அடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அழுது சொல்றாரு. அப்புறம் அம்மா சொப்னாவுக்கு ஃபோன் பண்ணி அனிதா ஏன் இப்படி பண்றா, யாரையாவது லவ் பண்றாளா, இன்னைக்கு சூசைட் கூட பண்ண பார்த்தா அப்படின்னு அழுகுறாங்க. அதை கேட்டு சொப்னா ஷாக் ஆகி அவளுக்கு எந்த லவ்வும் இல்லை ஆண்டி, நானே அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறா. அடுத்த நாள் சொப்னா அனிதாவை பார்க்க வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கோவப்படுறா. அதுக்கு அனிதா இனிமே என்ன பண்றதுடி, யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், வயிறு நாளுக்கு நாள் பெருசாகுது, வாமிட் வருது, இதை எப்படி மறைக்க போறேன்னே தெரியாம ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு சாகிறதுக்கு நானே முடிச்சுக்கலாம்னு தோணுச்சுடி அப்படின்னு சொல்லி அழறா. சொப்னா அவளை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன், லாக்டவுன் முடிஞ்சதும் உன்னை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு போறா. சில நாள் கழிச்சு சொப்னா அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றா. அனிதா, நாம 20,000 ரூபாய் கொடுத்தோமே அந்த டாக்டர் கொரோனா வந்து இறந்துட்டாராம். டாக்டர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்டதும் அனிதாவுக்கு தலையே சுத்தி போயிடுது. வெளியே போக முடியல, யார்கிட்டயும் உதவி கேட்க முடியல, கையும் ஓடல காலும் ஓடல. நாளுக்கு நாள் தன் வயித்துல வளர உயிரை பார்த்து அவ படுற வேதனை சொல்லி மாளாது. இனிமே இப்படி மறைச்சு வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு பயந்து போய் ஒரு வழியா அனிதா தன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடிவெடுக்கிறா. தன் பெற்றோர் முன்னாடி அழுதுகிட்டே அந்த பாட்டி நடந்த நைட்டே தனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி ஏமாத்தப்பட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி கதறி அழுகிறா. இதை கேட்ட அவங்க அம்மா அப்பாவுக்கு
நல்லா குறைஞ்சு போகுது. நம்ம பொண்ணு மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்படி பொய்யா போயிடுச்சு. அவளுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ரமேஷும், அவங்க ஒய்ஃபும் குழந்தை மாதிரி அழறாங்க. ஆனாலும் பெத்த மனசு பிஞ்சு போகுமா என்ன? அவங்க கோவப்படல. தான் பொண்ணு பட்ட கஷ்டத்தையும், அவளுக்கு தெரியாம நடந்த கொடூரத்தையும் நினைச்சு உடைஞ்சு போயிடுறாங்க. எது எப்படியோ என் பொண்ணு இப்போ உயிரோட இருக்கணும். அவள காப்பாத்துறது தான் நமக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லி, அவங்க பேரண்ட்ஸும், ஃப்ரெண்டு சொப்னாவும் சேர்ந்து அனிதாவுக்கு தேவையான துணையா நிக்கிறாங்க. லாக்டவுன் கட்டுப்பாடுகள் முடிஞ்சதும் முறையான ஹாஸ்பிட்டல் உதவியோட அந்த பிரச்சனையில இருந்து அனிதாவை மீட்டெடுக்க போறாங்க. இந்த சமூகம் ஒரு பொண்ணை பார்க்கும் விதத்தையும், இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிக்கொள்ற பெண்களுடைய மன உளைச்சலையும் இந்த படம் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்கும். கடைசியில அந்த சோதனையான காலகட்டத்தை கடந்து தன் குடும்பத்தோட அன்போட அனிதா எப்படி மீண்டு வரா அப்படிங்கிறதோட படம் முடியுது. பெத்தவங்க சொல்ல மீறி வெளியில போய் சிக்கிக்கிறதுனால வர ஆபத்துகளையும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பெத்தவங்க தான் நமக்கு முதல் பலங்கிறதையும் இந்த படம் நல்ல விதமா சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்படி இந்த படம் முடியுது. வேற ஏதாவது படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா போற்றலாம். தேங்க்யூ.